சாம், உன் பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கியாச்சோ? 42 சாக்லேட் எண்ணி எடுத்துட்டு அங்கிள். உங்க கிளாஸ்ல 40 பேர் தானே? ஏன் 42 சாக்லேட் எடுத்திருக்கிற? வேணும், ஆல்வீனுக்கு மட்டும் 3 சாக்லேட் கொடுக்க. ஆல்வீனுக்கு மட்டும் 3 சாக்லேட் கொடுப்பியா? ஏன்? உங்கதும் எங்க கிளாஸ் லீடர். உங்க கிளாஸ் லீடரா இருந்தா என்ன? அவனுக்கு மட்டும் ஏன் 3 சாக்லேட்? அப்படின்னாலும் நான் கிளாஸ்னா நான் வேற போர்ட்ல எழுத மாட்டோம். ஓ, இப்படி வேற இருக்குதா? இப்படி எல்லாம் கதை ஓடுதா? ஆமா uncle. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓ, உன்னை மாதிரி ஆட்களுக்கு தான் ஒரு ஓமைய சொல்லி இருக்காங்க. இதுக்கு நம்ம ஊமை. ஐயோ, நான் ஏசாவுக்கு நான் செய்யறதெல்லாம் அப்பவே தெரிஞ்சிருக்கு. இதுக்குள்ள ஓமை வச்சிருக்காங்க. அதை எங்க வாசிக்கலாம்? இந்த ஓமைய லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 15 வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியோ? இந்த ஊமைய எனக்கு சொல்லுங்க. ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மேனேஜர் இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவானுடைய காதுல ஒரு செய்தி விழுந்தது. உங்களுடைய மேனேஜர் உங்க ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான், உங்களை சுரண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனே இந்த ஐஸ்வர்யவானுக்கு, இந்த ரிச் மேனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இவன் தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டான். டேய், இங்க வா, உன்னை பத்தி நான் இப்படி கேள்விப்படுறது என்ன? நீ உன் கணக்கெல்லாம் ஒப்புவி, உன்னை வேலையில இருந்து நான் நீக்க போறேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட உடனே மேனேஜருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ, கணக்கெல்லாம் கேக்குறாரு, என்ன வேலையில இருந்து வேற நீக்க போறாரு, என்ன பண்ணலாம்? எனக்கு பொறுத்துறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல. நான் அவ்வளவு நாள் உட்கார்ந்தே வேலை பார்த்துட்டேன். யார்கிட்டையும் போய் கேக்குறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் எனக்கு அவமானமா இருக்கு. அதனால நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி தன் எஜமான்ட்ட கடன் வாங்கின எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு முதல்ல ஒரு ஆள் வந்தாரு. ஐயா, எங்க எஜமானுக்கு நீங்க எவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னாரு, நான் 100 குடம் என்ன கொடுக்கணும் உன் எஜமானுக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்படியா, இந்த சீட்டு பிடி, இந்த சீட்ல 50 குடம்னு எழுது. நானும் என் கணக்கு புத்தகத்துல 50 குடம்னு எழுதிக்கிடுதேன். நீ எங்க முதலாளிக்கு 50 குடம் என்ன கொடுத்தா போதும், உனக்கு 50 குடம் லாபம். எனக்கு வேலை போகுது, நான் வெளியில வரப்போறேன், என்ன கவனிச்சுக்கோ. இன்னொருத்தனை கூப்பிட்டான். இன்னொரு ஆளை கூப்பிட்டான். ஐயா, நீங்க என் முதலாளிக்கு எவ்வளவு கடனை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நான் 100 குடம் கோதுமை கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, இந்தாங்க இந்த சீட்ல 100க்கு 100 அடிச்சுட்டு 80ன்னு எழுதிருங்க. நானும் என் கணக்கு புத்தகத்துல 80ன்னு எழுதிடுவேன். உங்களுக்கு 20 குடம் கோதுமை லாபம். நான் இந்த வேலையை விட்டு வெளியில வரப்போறேன், என்ன கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். இத சொல்லிட்டு இயேசு சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளை விட, கடவுளுடைய பிள்ளைகளை விட ரொம்ப ஞானமா நடந்துக்கிடுறாங்க. ஆனா நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, நீங்க அநேகவற்றின் மேல நீங்க அதிகாரி ஆவீங்க. நீங்க உலக பொருள்ல உண்மையா இல்லைன்னா, உங்களை நம்பி ஆண்டவர் மெய்யான பொருளை கொடுக்க மாட்டாரு. நீங்க வேறொருத்தனுடைய காரியத்துல உண்மையா இல்லைன்னா, உங்களை நம்பி உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமா யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இயேசு சொன்னாரு. உலக பொருள் உண்மையா இல்லைன்னா பரலோகத்துக்கு நம்மள கூட்டு போக மாட்டாரோ? ஆமா, உலக பொருள்ல உண்மையா இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை நம்பி அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போக மாட்டாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நாமளும் நிறைய நேரங்கள்ல மற்றவங்க கிட்ட கேட்க வெக்கப்படுறோம், பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறோம். ஆனா மற்றவங்களை ஏமாத்த வெக்கமே பட மாட்டேங்கும். இந்த மேனேஜரு மத்தவங்கிட்ட கேட்க வெக்கமா இருக்குன்னு நினைச்சான். ஆனா மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு வெக்கமே படல. நாம அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமா இன்னைக்கு நிறைய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. உனக்கு படிக்கிற பொறுப்பு இருக்குது. நீ நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு பாட புத்தகத்துக்குள்ள கதை புத்தகத்தை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஸ்கூலுக்கு போறேன், டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. பொறுப்பை நீ உண்மையா செய்யணும். சிலர் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் பண்றவங்க உண்மையா ரிப்போர்ட் எழுதணும். டீச்சர்ஸ் இருப்பாங்க, உண்மையா அவங்க வேலை பார்க்கணும். உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலக பிரகாரமான பொறுப்பை நம்ம உண்மையா செஞ்சாதான் நமக்கு பரலோகம். சொல்லுங்க. தேங்க்யூ.